ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காக கையில் ஏந்தி கொண்டு வந்த குங்குமத்தை தொட்டு விட்டாய்தானே. பொதுவாகவே குங்குமம்னா ஒரு மங்களகரமான நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்தான். அந்த குங்குமத்தை இன்னைக்கு இந்த சாயப்பா கைகளில் ஏந்திக்கிட்டு வந்திருக்கேன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு சுபமங்களகரமான நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை ஒரு வட்டம்னு உனக்கு தெரியும். நேற்று வரைக்கும் இல்லாதது இன்னைக்கு உன்னை தேடி வரப்போகுது. நேற்று வரைக்கும் இருந்ததை கொண்டு ஆட்டம் ஆடினவர்கள் எல்லாரும் அதை இழந்து அடங்கி போக போறாங்க. நீ எப்போதும் சோகங்களையும் வருத்தங்களையும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு அது என்ன காசா பணமா, சோகங்களை தூக்கி எறிய பழகு. நிம்மதி எப்போதும் நிரந்தரமாக உன் மனசுல இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்றதையெல்லாம் கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு போகாதே. நீ என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிற, எது நடந்தா சந்தோஷப்படுவேன்னு அனைத்தும் இந்த சாயப்பாக்கு நல்லா தெரியும். உன் மனசுல இருக்க குறைகளையும் கவலைகளையும் நான் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. கசப்பான நினைவுகள் உனக்கு காலம் முழுவதும் கசப்பை கொடுப்பதில்லை. நிகழ்வுகள் மாறும்போது நினைவுகளும் மாறும். அதனால நடந்து முடிஞ்ச கஷ்டமான விஷயங்களை பற்றி யோசிக்காம நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை யோசி. தனக்கு கிடைத்ததே சிறந்தது, தனக்கு கிடைக்காதது வீணானது என நினைக்கும் அந்த மனப்பக்குவம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என் செல்லமே. அழுகும்போது ஐயோ நான் அழுகிறேன், நான் கோழை, நான் பலவீனம் நீ நினைக்காதே. அழுதா கண் பார்வை தெளிவு பெறும், கண்ணு சுத்தமாகும், மன அழுத்தம் குறையும். அதனால உன் மனசை காயப்படுத்தி உன் கண்களில் கண்ணீர் வர செய்தவர்களுக்கு நீ நன்றி சொல்லு. யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் அதை அப்படியே மாற்றி உனக்கு சாதகமா உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு எந்த வருத்தமும் வேண்டாமேன்னு செல்லவே. வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான உனது பாசம் தோத்து போக விட்டுட மாட்டேன். எப்போதும் நீ தான் ஜெயிப்ப. நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவங்க உன்னை விட்டுட்டு வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் உன்னை செய்துவிட்டு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கதை பார்க்குறதானே. அப்புறம் என்ன, யார் எப்படி இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே. ஓயாமல் பேசிக்கிட்டு இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தக்காரராக சில பேருடைய வார்த்தைகள் மாத்திரும். நீ எந்த அளவுக்கு முன்னெல்லாம் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்போது அப்படியே எதிர்மாறான ஆளாக அமைதியாக இருக்க கற்றுக்கிட்ட. அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களையும் பக்குவத்தையும் பெற்றுவிட்ட நீ இனி எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காத. கல்மனம் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாரும் காலமும் நேரமும் சூழ்நிலையும் மாறும்போது மனசளவில் கல்லாக்கப்பட்டு விட்டார்கள். என்னடா இரக்கமே படமாட்டீங்க, மனிதாபிமானமே படமாட்டீங்க நீ சொல்கிறாய் அல்லவா. நீ எத்தனை பேர் மேலே இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தோட உதவி செஞ்சிருக்கன்னு யோசி. எப்போதும் யார் கண்களிலும் கண்ணீர் வருவதற்கு நீ காரணமாயிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இரு. உன் கண்ணீர் துளிகள் கண்டிப்பாக பாவத்தின் கணக்கில் உன்னை கொண்டு போய் விட்டுடும். அதனால தான் எதுக்கும் கலங்காமல் தைரியமாக இரு. யாரையும் கண்ணீர் விட வைக்காம அன்பா எல்லாருக்கிட்டையும் அனுசரணையாக பழகுன்னு சொல்கிறேன். மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, சில மௌனங்களுக்கும் உண்டு. நீ பேசி பேசி ஜெயிக்கணுன்றதை விட அமைதியாக இருந்து உனக்கான காரியங்களை ஜெயிக்க தயாராகு. ஒருத்தருக்காக நீ எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் உன் புன்னகையை தவிர புன்னகையை தவிர நீ வேற எதையும் யாருக்கும் விட்டு கொடுக்கலாம் என்றல்லமே. நீ எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. உன்னை சுற்றி இருக்கும் போலி புன்னகையும் பொய்யான மனிதர்களையும் நம்பி உன் நிம்மதியை கெடுத்துக்காத. உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி இந்த சாயப்பா உனக்கான நல்ல வழியை காட்ட போறேன். எவ்வளவுதான் நீ வாழ்க்கையை சமாளித்து பொறுமையாக கடந்து போனாலும் பல சமயங்களில் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். இருந்தாலும் பொறுத்து போகக்கூடிய அந்த தன்மையும் பக்குவமும் உனக்குள் இருப்பதாலேயே உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். தன்மானத்தை இழந்து சில உறவுகளை தக்க வச்சுக்கணுன்ற அவசியம் உனக்கு தேவையில்லை. எப்போதும் தைரியம் மட்டுமல்ல, தன்மானமும் உனக்குள்ள இருக்கட்டும். ஒரு சில உறவுகள் அன்பை தருவாங்க, ஒரு சில உறவுகள் அனுபவத்தை தருவாங்க. அன்பை தரும் உறவுகளை மனசுல வச்சுக்கோ. அனுபவத்தை தரும் கெட்ட மனிதர்களை உன் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களை தேடி போகாமலேயே அவர்கள் தானாக உன்னை தேடி வரும்படி நீ நடந்துக்கோ.
நிம்மதியாக வாழ்கிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலும் நிம்மதியை இழக்கச் செய்யத்தான் செய்யும். நீயும் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினச்சி சோர்ந்து போகாதே. இந்த சாயப்பாவின் துணையோட நீ அனைத்தையும் கடந்து வாழ போற. உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் மனசு குளிரும்படியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். தேவையற்ற 6 விஷயங்களை உன் வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக்கோ. ரொம்ப பேச வேணாம். ரொம்ப யார்கிட்டையும் எதையும் ஆசைப்படவோ எதிர்பார்க்கவோ வேணாம். ரொம்ப ஒரு விஷயத்தை யோசிக்கிறதும் ஒருத்தரை முழுசாக நம்புவதும் கூட வேண்டாமேன்னு செல்லமே. எந்த விஷயத்திலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கவும் கவலை கொள்ளவும் கூடாது. எவ்வளவுதான் பணம் புகழ்னு நீ சந்தோஷமாக வாழ்ந்தாலும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்து. உன் ஏக்கத்தை போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். சண்டை போடாமல் இருக்கும் உறவை விட சண்டை போட்டாலும் மறுபடியும் உன்கிட்ட வந்து உடனே பேசக்கூடிய உறவுகள் தான் முக்கியம். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவுகள் அமைவது வரம். அப்படி ஒன்று புரிஞ்சுக்கிட்டவங்களா, உன்கிட்ட பொறுத்து போகிறவங்களா, விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவங்களா ஒரு நல்ல உறவை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். சிக்கலிலும் பிரச்சனையிலும் இருக்கும்போது நீ நேர்மையாக இரு. ஏன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி செல்வமும் வசதியும் வந்து உன் வாழ்க்கையை அழகாக மாறிடும். அதிகாரத்தில் இருக்கும்போது தான் ரொம்ப அடிபணிஞ்சு போகணுமே செல்லமே. கோபத்தில் இருக்கும்போது தான் அமைதியாகவும் இருக்க கற்றுக்கணும். இந்த சாயப்பா உன்னுடைய அமைதிக்கும் பணிவுக்கும் அன்புக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் உன்னை பற்றின விளக்கம் கொடுத்து வாதாடுவதை விட நீ மௌனமாக கடந்து செல்வதே நல்லது. ஒரு விஷயம் பிடிக்காட்டி ஒதுங்கி நில்லு. கண்டிப்பாக கோபமும் வெறுப்பும் எதையும் சாதிக்க போவதில்லை. உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுற? ரொம்ப காலம் கடந்து வந்த பிறகுதான் எங்கே நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோமான்னு உனக்கே தோணும். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோமான்ற சிரிப்பும் உனக்கு வரும். இதை மட்டும் நீ உணர்ந்து நடந்துக்கோ. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் மறந்தாதே. செயல்கள் உன்னை காயப்படுத்தும் போது வாக்குறுதிகளை திரும்ப வாங்குவது உனக்கு கடினமாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக பக்குவமாக இரு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு காயப்படாமல் கஷ்டப்படாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. வழிகள் அதிகம்தான், ஆனாலும் இந்த சாயப்பா மீது நீ நம்பிக்கை வச்சினா உன் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துடுவேன். எப்போதும் எல்லா விஷயங்களுக்கும் ஒதுங்கி நிற்காதே. சில விஷயங்களில் ஒதுங்கி நின்றுக்கிட்டே விட்டு கொடுத்து அனுசரித்து போய்கிட்டே இருந்தினா அப்புறம் உனக்கு நல்லது நடக்கும், நன்மை கிடைக்கும்ன்றதே இந்த உலகம் மறந்துவிடும். அதனால தான் எது வேணுமோ அதை செய்யின்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகிறத காட்டிலும் உனக்கு எது நல்லதோ அதை செய்ய தயாராகு. இந்த உலகத்தில் நன்றியில் நாயை மிஞ்சுவதற்கும் துரோகத்தில் மனிதனை மிஞ்சுவதற்கும் எந்த உயிரினமும் பிறக்கவில்லை. அதனால் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே நீ இருக்கணும். எந்த விஷயமும் உனக்கு தப்பாக போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்.